தான் இருக்கோம். எங்க டேய் காவலாளிகளே, நானே தான் ஜாமி கடவுளே. அப்பா இங்க அரவசாமி நீதான காவலாளி? ஆமா. உள்ள என் தங்கை சுபத்ரா இருப்பா. 1000 அர்ஜுனனும் வந்திருக்கிறோம் என்று சொல். சுபத்ரி அம்மா, அம்மா தாயே. ஏண்டா இப்பதானே இருந்தது எடுத்து நாய் போட்டனே. யாரோடு போய் பாரு. கோமூர் பக்கத்துல சேர்மன் ஐயாவுடைய வீட்டுல கடாய் வெட்டி விழுந்தா அங்க போய் பாரு போ. அம்மா யாரும் ஆயா வந்துக்கிறாங்க. ஆயா வாங்க நல்லா சொல்லு. ஆயா பண்ணப்பா 1000 சரி கண்ணனும் காண்டிபுரம் வந்திருக்கிறோம் என்று சொல்லு. ஏமா கண்ணூர் ஆண்டிபுரம் வந்துக்கிறாங்க. துஷ்ட முண்டமே இவன் வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வாய்ப்புல ராஜா வேண்டாம். தங்கா சுபத்ரா, தங்கா சூத்ரா, தங்கா உங்கள் பாதமே திருவடியாகப்பட்டது. எங்களுடைய மன்னனுடைய திருவடியாகப்பட்டது. உன்னுடைய தங்கை அழகு சுபத்திரை உங்களுடைய திருவடியை படித்தேன். அண்ணனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நலமாக இருக்கிறாயா? அண்ணா உங்களுடைய ஆசீர்வாதத்தால நான் நலமாய் இருக்க மாட்டேனா? என்ன இருந்தாலும் அபிமன்யு நன்றாக இருக்கிறானா? என்னுடைய மகன் உன்னுடைய மருமகன் அண்ணா அசக்காரன் அல்லவா? உண்மைதான் அண்ணா, அவனும் நலந்தானா? என்னடா அப்படி போன புருஷ போன மாதிரி ஓரமா போக முடியாது. மாய வச்சுட்டு அண்ணா அப்படி இருந்தாலும் உன்னிடத்துல ஒரு வார்த்தை கேட்கமா? தாய்வா அண்ணா நீங்க வந்ததாரி குஞ்சமா நகரத்தை தேடி 1000 அர்ஜுனன் இருவரும் வந்த காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? வந்த விஷயம் என்ன?
ரணகல யுத்தத்திற்கான வேலைகளை பார்க்காமல் எவ்வளவு தூரம் ஆலக்குந்திமா நகரம் வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கலாம் என் தங்கச்சி. உண்மைதான் தங்கா, இன்று நீ மனது வைத்தால் மட்டும்தான் பாண்டவர்களுடைய நிம்மதி காக்கப்படும். மாயவா, இது என்ன விளையாட்டு? விளையாடுறதுக்கு இது ஒரு நேரமா கண்ணா? நான் மனது வைத்தா நாளை நடக்கக்கூடிய சண்டை உண்மைதான், உண்மையாக வெற்றி என முடியும். அண்ணா மாயவா, தங்கா, நீ சூதுகார மாயனா விளையாட உங்களுக்கு இது ஒரு நேரமா கண்ணா? ஏனம்மா, நான் என்ன விளையாடுறேன்? நான் பாரத போர்ல இருக்கக்கூடிய அந்த துரியனுடைய சேனத்திலே நான் இப்ப வாழெடுத்து சண்டை செய்ய போகிறேன். என்னால ஆக வேண்டிய காரணம் என்ன கண்ணா? தங்கா, வாழெடுத்து போர்க்களத்துக்கு போக சொல்லல உன்னை. நான் சொல்ல வந்த விஷயம் வேற. இதோ பெண்கள் ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலிய படையினர் நாற்புற சண்டைக்கு அழைக்கிறார்கள் பாண்டவர்களை. என்னுடைய கணம் அறியலாம். உண்மைதான். சரி, கூலிக்கு மாறடிக்கக்கூடிய கூலிப்படைகளாகப்பட்ட அவர்களிடத்தில் சண்டைக்கு போகிறார்கள் பாண்டவர்கள். சரி, அதாவது பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய 4 பேரும் 4 திசைகளுக்கு சண்டைக்கு போயிடுறாங்க. நால்வரும் சண்டைக்கு போன பிறகு தர்மராஜன் யுதிஷ்டனிடம் தர்மன் தன்னந்தனியாக பாடு கூடாரத்திலே இருக்க முடியும். உண்மைதான் அண்ணா. அப்படி தனியன காவல் இல்லாமல் தர்மர் பாடு கூடாரத்தில் இருக்கும்போது யாராவது ஒருவர் என்ன சூழ்ச்சிக்கார கௌரவர்களால் தர்மனுடைய உயிருக்கு ஆபத்து நேரும். மாமாவுடைய சிறப்புக்கு ஆபத்து நேரும். உண்மைதான். சரி, அதனாலே காவலுக்கு ஒருவனை வைத்துவிட்டு போகலாம் என்று யோசித்தேன். பாண்டவர்களுக்கே காவல் என்றால் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. உண்மைதான் அண்ணா. எப்பேற்பட்ட வீரனாக இருக்க வேண்டும்? புத்திசாலியாக இருக்க வேண்டும். சமயோஜன புத்தி கொண்டவன் ஒருவன் இருந்தால் மட்டுமே தர்மருக்கு காவலாக நிற்க முடியும். அப்படி ஒருப்பட்டவரை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது கண்ணா? எங்கே தேடுவது? இருக்கவே இருக்கிறான் உன் மகன், என் மருமகன் அபிமன்யுவே இந்த காவலுக்கு சிறந்தவன்.
தேவியினுடைய சபதத்தை நிச்சயித்து அந்த பாடி கூடாரத்துக்கு காவல் புரியும் போது என்னுடைய மகன் அபிமன்னன் அவனுடைய சிரத்துக்கு அவனுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டான். நான் வைத்திருப்பது ஒரே ஒரு மகன் கண்ணா. இந்த உலகத்தை ஆழ்வான் என்று சொல்லி என் மனதில் மனக்கோட்டை கட்டிருக்கு கண்ணா. அதெல்லாம் என்னுடைய மகன் வேண்டாம் கண்ணா. ஏம்மா மகனை அனுப்ப முடியாது கூப்பிடாதீங்க சொல்லி அழுகுறியே. அபிமன்யுவை என்ன போர்க்களத்துல வந்து கத்தியும் கேடையும் பிடித்து சண்டையா செய்ய சொன்னோம்? காவலுக்கு தான் இருக்க சொன்னோம். நான் போர்க்களத்துக்கு கூப்பிடுறவன அவன் சின்ன பையன் எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம அபிமன்யுவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? வில்லுக்கு விஜய் என்று சொல்லுக்கு பெயர் பெற்ற அர்ஜுனன் இந்த அண்டவண்ட பிரபஞ்சமே ஒரு கணம் ஆடி போய்விடும். அர்ஜுனுடைய பெயரை கேட்டாலே அப்பேற்பட்ட வீரனுடைய வீரப்புலி மகன் அபிமன்யுனுக்கு ஆபத்து வருமா? அப்படியே வந்தாலும் நானுங்கெல்லாம் இருக்கிறமே விட்டுருமா? எனக்கு பெற்ற மனதை எனக்கு பதறவே கண்ணா. மனதை மாற்றிக்குள் தங்கா. தேவி மாமனாயே கல்ல இருக்க பொழுது மகனுக்கு என்ன கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒரு வேலை தர்மருக்கு காவலுக்கு யாரும் இல்லை என தருவாயிலே யுதிஷ்டனுக்கு உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் பாண்டவர் அனைவற்று பேருமே நடைபெறவாக மாறிவிடுவார்கள். பார்க்கின்ற கௌரவ கூட்டம் எல்லாம் எள்ளி நடித்து ஏழம் பேச இந்த பாரெல்லாம் ஆள பிறந்த பாண்டவர்கள் பஞ்சம் பிடிக்கக்கூடிய இடமில்லாமல் போய்விடும் சுமந்திரா. சரி அவ்வளவெல்லாம் எதுக்கு? நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. எதுக்கும் ஒரு பேச்சுக்கு அபிமன்யுனை கூப்பிடுவோம் பையனை. அவன் போகல அப்படின்னு சொன்னா ஒரு நொடி கூட நாங்க இருக்க மாட்டோம். ஒரு வார்த்தை கேட்போம். என்னுடைய மகனை அழைத்து வருகிறேன். மருமகனை அருமை அம்மாவா விளங்கக்கூடிய ஐயம் அம்மா அவருடைய சொத்துல இருந்து ஒரு 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கா. என்றும் சுகம் பெற்று வாழ அந்த ஆண்டவனாகிய ஸ்ரீமந்த கண்ணனை வைகுண்டத்திலே எழுந்து வரக்கூடிய அந்த கண்ணனை வேண்டுகிறோம். நன்றி வணக்கம். அம்மா நான் பெற்றெடுத்த மகன் அபிமன்யுக்கு உங்கள் பெற்ற தாய் அழைத்ததென்று சீக்கிரம் அழைத்து வா. என்னுடைய மகனுக்கு 2 கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் பையன் எந்த சந்து கடையில் இருக்கிறான்னு தெரியல. சந்து கடையிலையா? வீடி குடிக்கிறானா சிகரெட் குடிக்கிறானா எங்க இருக்கிறான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அகத்துல அழகு முகத்துல பார்த்தா தெரியுமா? கட்டி பிள்ளைக்கு நொட்டி காட்டாத. அதனால என்னுடைய மகனாகப்பட்ட வீர அபிமன்யுனை பெற்ற தாய் அழைத்து சென்று சீக்கிரம் சென்று அழைத்து வா. அல்லது சுபத்திரை தன் மகனா வழங்கக்கூடிய வீரபால் அபிமன்யு அழைக்கு வீரபால் அபிமன்யு வேடத்தில் பூபதி வருவதன் காண்க.